ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, சாதாரணமாக நினைக்காம நம்பிக்கையோடு தானே இந்த எண்ணெய் தொட்டாய். கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்ட உனக்கு நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் உன் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போது. உன் கர்மாக்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை காணாமல் போகச் செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுக்குறேன். எப்போதும் யாரும் யாருக்கும் துரோகம் செய்ய நினைக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு எந்த ஒரு மனுஷனும் தான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. துரோகம் செஞ்சவனும் அடுத்தவனை ஏமாத்தினவனும் இன்னொரு மனிதன் மூலமாக கண்டிப்பாக துரோகத்தாலேயே வஞ்சிக்கப்படுவான். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்ய பழகு. யாரெல்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சாங்களோ, உனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்களோ, அவர்கள் செய்த தவறுகள் அவர்களுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நீயாக யாரையும் பழி வாங்கவோ பழி தீர்க்கவோ யோசிக்காதே. தப்பு செஞ்சவனுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைச்சே தீருன்ற நம்பிக்கையோட அமைதியாக இருந்து அதை வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். மனசுடைஞ்சு போயிருக்கிற உன்னை அடுத்த அடியை நோக்கி நகர்த்திட்டு போக இந்த சாயப்பா நான் இருக்கேன். யாராலும் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் எளிமைக்கும் நேர்மைக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை உயர்த்துவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் உன்னை வந்து சேர்ந்துடும். என்ன நடந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இன்ப துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் நீ இழந்துட வேணாம். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என்று செல்லமே. இங்கே யார் மேலேயும் வெறுப்பை காட்டி எதுவும் மாற போகிறதில்ல. அதனால என்ன நடந்தாலும் அமைதியாக நடப்பது நடக்கட்டும்னு உட்காந்து வேடிக்கை பாரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்ல விதத்தில் மாற்றி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன் அல்லவா. உன் மனப்பக்குவத்துக்கு ஏற்றார் போல கூடிய சீக்கிரம் நான் உனக்கான மகுடத்தை உன் தலையில் சூட்டுறேன். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளும் வரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். எல்லா நாளும் இனிமே உனக்கு நல்ல நாளாக இருக்க போது. யாரையும் எவரையும் எதிர்பார்த்து வாழாமல் உன் கையின் துணை கொண்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ தயாராகு. உனக்கு கிடைச்சதே போதுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிக்க முடியும். தாமதமாகிற விஷயங்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். தாமதமாகிற விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே சரியான முடிவை தான் சந்தோஷமாக உனக்கு கொடுக்கும். தாமதங்கிறது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று தான். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு தவறாக செய்கிறதை விட தாமதமாக சரியாக செய்வதே மேலாக இருக்கும். தாமதமான விஷயங்களையும் தள்ளி போன விஷயங்களையும் உனக்கு சரியான நேரத்தில் சிறப்பாக நான் முடிச்சு கொடுக்குறேன்னு செல்லமே. எதையுமே தனியாக நின்று எதுக்க கற்றுக்கோ. அப்போதுதான் உன் பலத்தின் பலம் என்னங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது முக்கியம். அதை ஒருபோதும் மறந்துட வேண்டாம். நீ செய்கிற வேலை கஷ்டமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், இந்த சமூகத்தையும் உன் அலுவலகத்தையும் உன் வாழ்க்கையையும் நீ எல்லாத்தையும் சமாளித்து கடந்து வர்றது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியை மட்டும் நீ குறைவாக வச்சுக்காதே. இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒருத்தர் மனசை நீ நோகடிச்சினா இன்னொருத்தர் உன் மனசை நோகடிப்பாங்க. யாரையாவது நீ ஏமாத்தினா இன்னொருத்தர் வந்து உன்னை ஏமாற்றுவாங்க. இதுதான் கர்மாவின் விளையாட்டுங்கிறது. தவறை செய்யாமல் உன்னை யாராவது தப்பாக பேசினாலும், உன் தன்மானத்தை சீண்டும் நிலைமை வந்தாலும் யாரையும் எங்கும் எதிர்த்து நிற்க நீ தயங்க வேண்டாம். நான் எப்போதும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கேட்டதை விட நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை பெருசு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாதனா. பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். உன் உடம்பும்
உன் மனசும் ஆரோக்கியமாக இருக்குமே செல்லமே. ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாக கடந்து வர தயாராகு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக கொடுத்த அழகான புதிய பூத்த மலர் போல நல்ல நாள். இன்னைக்கு கூட நம்பிக்கையோடு நீ நல்லதை செஞ்சினா எல்லா வகையிலும் நான் உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மனசுடைஞ்சு போகாதே. கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணை நிற்பேன். நிச்சயம் நீ ஜெயிக்க தான் போற. உன்னால் முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன தெரியும்னு உன்னை பார்த்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை தன்னம்பிக்கையெல்லாம் தூள் தூளாக ஆக்கின அதி புத்திசாலிகளை முதல்ல விட்டு விலகி நில்லு. யாராவது உன்னால் முடியாதுன்னு உனக்கு எதிர்மாறாக உன்கிட்ட எதிர்மறையாக எதை பேசினாலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் உனக்கு வேணாம்னு ஒதுங்கி நின்னுடு என் செல்லமே. நீ செய்யும் வேலைகளை எல்லாம் நம்பிக்கையோடு உறுதியாக செய்யும் போது அதற்கான நற்பலனை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்தே தருவேன். நீ யாரையாவது யோசித்து கோவப்பட்டு அவங்க செஞ்சதுக்கெல்லாம் பழிவாங்கன்னு நினச்சி உன் நேரத்தை வீணாக்காதே. அடுத்தவங்களை பற்றி யோசிக்கும் போது, அடுத்தவங்க செஞ்சதை நினச்சி கவலைப்படும் போது அது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாகவே மாற்றும். அதனால் நடந்து முடிஞ்சதை மறந்துட்டு உன் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டியதை பற்றி யோசனை பண்ணு. உன்னை எப்படி உயர்த்திக்கிறது, உன் வாழ்க்கை நிலையை எப்படி உயர்த்திக்கிறதுங்கிறத பற்றி மட்டும் யோசி. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உன் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களோட இரு. நல்ல புத்தகங்களையும் நல்ல விஷயங்களையும் படி. நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோ. நல்ல வார்த்தைகளை பேசு. இப்படி உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் இருந்தாலே உன் மனசும் உள்ளமும் தானாகவே சரியாயிடும். உன்னை முழுசாக நீ நம்பணும். தேவையில்லாமல் மனசை போட்டு குழம்பிக்காதே. இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்தை நான் உண்டு பண்ணுறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கனவை அளவாக்கி உன் லட்சியங்களில் எல்லாம் நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை சுற்றி நீ எப்போதும் நல்ல நல்ல மனிதர்களை சேர்த்து வச்சுக்கோ. நீ வாழ்கிற காலம் வரைக்கும் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாத அளவுக்கு உனக்கான நல்லதையும் நானே செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உணர்ச்சி வசப்படாமல் உன் மனசாட்சிக்கு பயந்த பிள்ளையாக நீ இருந்தீனா, நல்லதை செஞ்சினா, நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தர்றேன். அடுத்தவங்ககிட்ட என்ன இருக்குன்னு அதையே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறையெல்லாம் குத்தி காட்டி பேசி நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கலான்னு தப்பு கணக்கு போடாதே. மனிதர்கள் எல்லார்கிட்டையும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்க தான் செய்யும். உன்கிட்ட இருக்க நிறை குறைகளை மட்டும் பாரு. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு எட்டி பார்க்காத. உன் வாழ்க்கையை அழகாக்கணும்னா நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்குறேன். உன்னை விடவும் உன் வாழ்க்கையை அழகாக்க வேறு யாரும் வரமாட்டாங்க. உன் வாழ்க்கையை அழகாக்க என்ன செய்யணும் நீ தான் யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்யணும். சொல்லிலும் செயலிலும் நேர்மை கொண்டு வாழும் உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன். யார்கிட்ட பழகினாலும் யாரிடம் பேசுவதானாலும் உன் பார்வையில் ஒரு ஒழுக்கமும் கண்ணியமும் உண்மையும் இருக்கட்டும். யாருக்கு எதை கொடுக்கறதா இருந்தாலும் பெறுவதாக இருந்தாலும் கூட அதை ஒரு அளவோட பெருந்தன்மையோட வச்சுக்கோ. கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் உனக்குள்ள நம்பிக்கை இருக்கட்டும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அனைத்தையும் கடந்து போயிடலான்ற மனநிலையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன்னை தாழ்த்தி பேசுபவர்களையும் நினைத்து கலங்காதே. யார் உன்னை தப்பாக பேசினாலும் அதை நினச்சி மனசு உடைஞ்சி போகக்கூடாது. அப்படி யாராவது உன்னை தாழ்த்தி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுடைய உறவு உனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி நின்னுடு என் செல்லமே. உனக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன். உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நானே இருந்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன்.
அடுத்தவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ தட்டி பறிக்கவும் வேண்டாம். உன் வாய்ப்பை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கவும் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை யோசி. யாராவது உனக்காக ஐயோ பாவம்னு சொல்லுவாங்கன்னு நினச்சி அனுதாபத்தை தேடி போகாதே. உன் மன கஷ்டத்தையும் மன காயங்களையும் எல்லார்கிட்டையும் சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அமைதியாக நீ இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன்.